M யூடியூபினுடைய அகாடமியினுடைய யூடியூப் சேனல் மூலியமாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமா அப்படிங்கிறதுனுடைய அடுத்த ப்ராப்ளம் போர்டில் இருக்குது. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொஷினுக்கு போகலாம். A window is in the form of a rectangle surmounted by a semicircular opening. இங்க இருக்கு ரெக்டாங்கிள் ஷேப், அதுக்கு மேல சர்மவுண்ட் பண்ணிருக்காங்க செமிசர்க்கிள். The total perimeter of the window is 10 meter. Total perimeter அப்படின்னா சப்போஸ் இங்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்து அப்புறம் இந்த செமிசர்க்கிள் அப்புறம் இந்த சைடு இது வரைக்கும் எனக்கு வந்து டோட்டலா 10 மீட்டர். Find the dimensions of the window to admit maximum light through the hole opening. ஸோ இதுக்குள்ள மேக்ஸிமம் லைட் வரணும் அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன்ஸ், அதாவது இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் லைட் உள்ள வரும்னா ஏரியா மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஓகே. இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க. length 2x, அடுத்தது breadth y அப்படின்னு இருக்கு. இப்போ இது செமிசர்க்கிள். ஸோ செமிசர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட் O அப்படின்னு வந்துடும். டோட்டலா இது 2x அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரேடியஸா வரும்போது இந்த பார்ட் ஹாஃப், ஏன்னா மிட்ல இருக்கறனால இது ஹாஃப் வந்துடும், இது ஹாஃபுக்கு வந்துடும். அப்ப ரேடியஸ் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸா வந்துடும், ஏன்னா இது ரேடியஸ், இது ரேடியஸ், அப்ப இதுல இருந்து அதுவும் ரேடியஸ், அப்ப எல்லாமே எக்ஸ் வந்துடும். இப்போ இதனுடைய ஏரியா அப்புறம் பார்ப்போம். மேக்ஸிமம் ஏரியா வரும்போது என்ன கன்வர்ஷன் அதை கொடுத்துருவோம். அடுத்தது சர்க்கிள், ரேடியஸ் தான் வேணும், இதுல எக்ஸ் வந்துடும். இந்த விண்டோனுடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டென் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு 2x, அப்புறம் ஒரு y. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் எனக்கு? பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πx. இங்க பெரிமீட்டர்னா ஜஸ்ட் πx மட்டும் கிடைக்கும். πx அப்படிதான் பாதி செமி சர்க்கிள், அப்புறம் ஒரு breadth plus y is equal to 10. Y plus y 2y plus 2x plus πx minus 10. 2y is equal to 10. 10 minus 2x minus πx. So y is equal to 1/2 into 10 minus 2x minus πx. இந்த y னுடைய கன்வர்ஷன் எதுக்கான? ரெண்டு வேரியபிள் இருந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ண, அதனால. இப்போ டோட்டல் ஏரியா வேணும் எனக்கு. என்ன வரும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள். That is capital A is equal to area of rectangle, length into breadth, 2x into y, perimeter, area of semicircle. Circle அப்படின்னா pi x square, இங்க 1/2 pi x square. 2x எழுதியாச்சு. y இருக்கு இல்லையா, y க்கு பதிலா இங்க ரீப்ளேஸ்மெண்ட் எழுதிருக்கோம். 1/2 10 minus 2x minus πx. எழுதியாச்சு. 2x எழுதிட்டேன், y க்கு பதில் எழுதியாச்சு. plus 1/2 pi x square. இப்போ இந்த 2வும் இந்த 2வும்
கேன்சல் ஆகும். உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. 10x minus 2x square minus 5x square x multiply பண்ணியாச்சு plus 1 by 2 pi x square, that is a is equal to 10x minus 2x square minus 1 pi x square plus 1 by 2 pi x square minus 1 by 2 pi x square. இது a. ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ணோம். ஏரியா ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ், தட் இஸ் எக்ஸ் என்ன ஒய் என்ன கண்டுபிடிச்சா இனஃப். dA by dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். 10 minus 4x minus 1 by 2 pi constant, differentiation of x square is 2x, 2 and 2 cancels, that is dA by dx is equal to 10 minus 4x minus pi x. இது first derivative. Next second derivative, d square a divided by dx square. 10 differentiate பண்ணீங்கன்னா 0, minus 4x க்கு differentiation minus 4, minus pi x க்கு minus pi, minus காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் எனக்கு, pi plus 4 or 4 plus 5, எல்லாம் எப்படி எடுத்துட்டீங்கனாலும் ஒண்ணுதான். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dA by dx is equal to 0 போட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா 10 minus 4x minus pi x equal to 0. இந்த ரெண்டும் ஈக்குவல் கண்டுபிடிச்சு x இருக்கறதெல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு, அப்ப 4x plus pi x is equal to 10. x காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 plus 4 is equal to 10. So x is equal to 10 by 5 plus 4. இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். d square a by dx square at x is equal to 10 by 5 plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க தான் இருக்கு, x இல்ல. அப்போ என்ன வரும் எனக்கு, சிம்பிளா minus of 5 plus 4 வரும், which is less than 0, negative side. Therefore x is equal to 10 by 5 plus 4 is a maximum point. Therefore area of window is maximum at x is equal to 10 by 5 plus 4. Area maximum அப்படினா the light comes through that maximum area will be maximum. அது முடிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு லைட் மேக்ஸிமம் ஏரியா வரதுக்கு. இப்ப டைமென்ஷன்ஸ் வேணும். டைமென்ஷன்ஸ் அப்படினா லெந்த் பிரெத் தான கண்டுபிடிக்கணும். முதல்ல லெந்த் எடுப்போம். லெந்த் நான் என்ன எடுத்துர்க்கேன், 2x. அப்ப 2 into 10 by 5 plus 4. அப்ப எவ்வளவு வரும் எனக்கு, 20 by 5 plus 4 மீட்டர் வந்துரும். அடுத்தது பிரெத். பிரெத் y ன்னு எடுத்துர்க்கோம், இங்க இருக்குது 1 by 2 10 minus 2 into x க்கு பதிலா 10 by 5 plus 4 minus pi into 10 by 5 plus 4. One by 2. இது எல்லாத்துல இருந்து காமனா 2 எடுத்துறலாம். 2 எடுத்துறேன். அப்ப 5 minus 2 எடுத்தாச்சுன்னா 10 by 5 plus 4 வரும், minus 5 into 2 தானே 10. அப்ப எவ்வளவு வரும் எனக்கு, 5 pi by 5 plus 4 வரும். இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். LCM என்ன எடுக்க போறேன் நானு, 5 plus 4 மொத்தமா எடுக்க போறேன். அப்ப இங்க 5 plus 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 pi plus 20 minus 10 minus 5 pi plus 5 pi minus 5 pi கேன்சல் ஆயிடும். அப்போ 10 by 5 plus 4 வரும். இது பிரெத்.
லென்த் கண்டுபிடிச்சாச்சு, பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரேடியஸ். ரேடியஸ் எக்ஸ்னு வச்சிருக்கோம். எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 10/5 + 4 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சராக வந்திருக்கும். ஸோ டயக்ராமை புரிஞ்சுக்கணும், என்ன செய்ய வரோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளத்தில் உங்களை மீட் பண்ணுறேன் நான். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். அதனால கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வேணுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க. ஓகே, பாய்.